கடலூர், புதுக்கோட்டை, அரியலூர், தஞ்சாவூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை. கனமழை காரணமாக நெல்லையில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை விடுமுறை அறிவிப்பு. கனமழை முன்னெச்சரிக்கையால் புதுச்சேரி, காரைக்காலில் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை. தேசிய பேரிடர் மீட்பு குழு புதுச்சேரி விரைந்தது. சென்னை மற்றும் புறநகரங்களில் வெளுத்து வாங்கும் கனமழை. இரவில் கொட்டிய மழையால் சாலைகளில் பெருக்கெடுத்த தண்ணீர். தொடர் மழையால் செம்பரம்பாக்கம் ஏரி வேகமாக நிரம்பி வருகிறது. நீர்மட்டம் 22 அடியை நெருங்குவதால் நீர்வரத்து தொடர்ந்து கண்காணிப்பு. காவிரி படுகை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கேரள மாநிலம் வைக்கத்தில் கோவில் நுழைவு போராட்டத்தின் 100ஆண்டு விழாவையொட்டி புனரமைக்கப்பட்ட பெரியார் நினைவகம், நூலகத்தை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சர் ஸ்டாலினின் மருமகன் தொழிலதிபர் அதானியை சந்தித்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படும் போது மலை மீது ஏற பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. நிலச்சரிவு ஏற்பட்டதை கவனத்தில் கொண்டு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. மகாதீபம் திருவிழாவையொட்டி விழுப்புரத்தில் இருந்து திருவண்ணாமலைக்கு 3 நாட்கள் சிறப்பு ரயில்கள் இயக்கம். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க திருவண்ணாமலை வழியாக கார்கள், வேன்கள், லாரிகள் செல்ல 3 நாட்கள் தடை. PF கணக்கில் இருந்து ATM மூலம் பணத்தை எடுத்துக்கொள்ளும் வசதி அடுத்த ஆண்டு முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய தொழிலாளர் நல அமைச்சகம் தகவல். காஷ்மீரில் ஜம்மு, ஸ்ரீநகர் இரு நகரங்களிலும் தலா 6 மாதங்கள் தலைநகரமாக வைத்திருக்கும் நடைமுறை மீண்டும் அமலுக்கு கொண்டு வரப்படும் என முதலமைச்சர் உமர் அப்துல்லா அறிவிப்பு. கடந்த ஆளுநர் ஆட்சியில் கைவிடப்பட்ட நடைமுறையை மீண்டும் கொண்டுவர முடிவு. வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் முடங்கியதால் பயனாளிகள் அவதி. புகாரை தொடர்ந்து தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணியில் ஈடுபட்ட மெட்டா நிறுவனம். உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் குகேஷ் லிரன் விளையாடிய 13வது சுற்று ஆட்டம் டிரா. சமநிலை நீடிக்கும் நிலையில் சாம்பியனை முடிவு செய்யும் கடைசி சுற்று ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.